அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம். நண்பர்களே, சத்தியவசன நேயர்களே, உங்கள் அனைவருக்கும், இதை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். நீங்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை பார்ப்பீர்கள், எங்களுக்காக ஜெபிப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் நாங்கள் நம்புகிறோம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு அன்பு தாகம், thirsty for love. இந்த மாதிரி ஒரு தலைப்பை நாம் யோசித்து பார்க்க மாட்டோம். ஏனென்றால் நாம் தண்ணீர் தாகத்தை பற்றி நமக்கு நன்றாக தெரியும். நம்முடைய வாழ்வில் மிக அத்தியாவசிய தேவை அது, நாம் தண்ணீர் பருகுவது. அதை பற்றி நமக்கு மிக நன்றாக தெரியும். அந்த தண்ணீர் பருகுவதற்கு முன்பதாக ஒரு தாகம் நமக்கு ஏற்படும். அந்த தாகம் எதை நோக்கி போக வைக்கும்னு சொன்னால், தண்ணீரை நோக்கி போக வைக்கும். அநேக நேரங்களில் இப்படித்தான் மனதிற்குள்ளாக நமக்கு ஏற்படுகிற தாகங்கள் தான் வெவ்வேறு திசைகளில் நம்மை பயணிக்க வைக்கிறது, வெவ்வேறு ஓட்டத்தை நமக்குள் அது ஏற்படுத்துகிறது. ஆனால் கடவுள் மனிதனை படைக்கும்போது தன்னுடைய சாயலான அன்பின் சாயலையே அவனுக்கு அவர் கொடுத்திருந்தார். அவனுக்கு அன்புக்கு விரோதமாக பேச தெரியாது, அன்புக்கு விரோதமாக செயல்பட தெரியாது. அன்பாகவே செயல்படுகிற மனிதனாகத்தான் கடவுள் அவனை படைத்தார். ஆனால் அவன் அந்த சாயலை இழந்து கடவுளை விட்டு பிரிந்து அவன் வெளியே வரும்போது அவனுக்குள் இருந்த அந்த அன்பு சாயல் மறைந்து போய் அவனுக்குள்ளாக பாவத்தின் மீது ஈர்ப்பும், பாவத்தை செய்ய வேண்டும் என்கிற பேராவலும், கடவுளை புறக்கணிக்கும் ஒரு இயல்பான ஒரு தன்மையும் அவனுக்குள் உருவாகிறது. ஆனால் அதன் மத்தியிலும் கடவுள் படைத்த அந்த படைப்பின் விளைவாக அவனுக்குள் ஒரு தாகம் இருந்து கொண்டே இருக்கிறது. பல ஆராய்ச்சியாளர்களும் வேத பண்டிதர்களும் மனோதத்துவ நிபுணர்களும் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு வெற்றிடம் இருக்கிறது. அந்த வெற்றிடம் நிரப்பப்படும் போது மாத்திரமே மனிதன் தன்னுடைய வாழ்க்கையின் நிறைவை உணர்கிறான். அவனுக்கு முழு திருப்தி என்பது அந்த அவனுடைய உள்ளத்தின் அந்த வெறுமையாக இருக்கக்கூடிய அந்த பகுதியிலே ஒரு நிறைவை அவன் பெறும்போது மட்டுமே மனிதன் ஒரு மனிதன் ஆகிறான் என்று சொல்லி அநேகர் சொல்வதை நாம் கேட்டிருப்போம். வேத புத்தகம் அதை சொல்லுகிறது. மனிதன் கடவுளால் படைக்கப்பட்டவன். அவனுக்கு அடிப்படையாக ஒரு தாகம் இருந்து கொண்டே இருக்கும். என்ன தாகம்னா, கடவுளை நம்ம பார்த்து பேசணும், கடவுள் பேசுவதை கேட்கணும். மனிதன் கடவுளால் படைக்கப்பட்டதுனால அவனுக்குள் இந்த தாகம் இருந்து கொண்டே இருக்கிறது. அவன் கடவுளை நேசிப்பதற்காகவே படைக்கப்பட்டவன். கடவுள் அவனை நேசிக்கிறார் என்பதை அறிந்திருந்தவன். ஆனால் இந்த உண்மைகள் எல்லாம் அவனுடைய பார்வைக்கு பொய்யாய் போய்விட்டன. ஆனால் உண்மை தொடர்கிறது. என்ன உண்மை? கடவுள் மனிதனை நேசிப்பது இன்றும் தொடர்கிறது. கடவுள் படைப்பில் மனிதனை நேசிக்கிறார். உலக வரலாற்றில் செயல்படும் போது அந்த செயல்பாட்டில் அந்த அன்பை வெளிப்படுத்துகிறார். ஆனால் இங்கே நாம் பார்ப்பது மனிதனுடைய ஒரு அடிப்படை தேவை, அன்பு தேவை. அவனை உண்மையிலே யாராவது நேசிக்கணும்னு சொல்லி விரும்புகிற ஒரு தன்மை எல்லா மனிதருக்குள்ளும் இருக்கும். நீங்கள் பார்ப்பீங்க, சிறு குழந்தை தொடங்கி மிக வயதானவர்கள் வரை இருக்கக்கூடிய ஒரு மாறாத ஒரு பண்பு என்னன்னா, தன்னை நேசிக்கிறவங்க இருக்கணும், அதே போல தானும் மற்றவர்களை நேசிக்க வேண்டும். இந்த ஒரு தன்மை இருந்து கொண்டே இருக்கும். ஒருவேளை இந்த தன்மையிலே மாறுபடுவோம், நம்ம கொஞ்சம் அன்பு குறையும், சில நேரங்களில் கூடும். இதெல்லாம் இருந்தாலும் கூட அந்த வெற்றிடமானது எப்போ நிரம்புதுன்னா, மனதிற்குள் இருக்கக்கூடிய வெற்றிடம் தேவ அன்பினாலே அவன் நிரப்பப்படும் போது மாத்திரமே
தேவ அன்பு அவனுக்கு கிடைத்து அந்த அன்பிலே அவன் மகிழ ஆரம்பிக்கும் போது மாத்திரமே அவனுடைய அன்பு தாகம் தீர்க்கப்படுகிறது. இந்த அன்பு தாகத்தை அவன் தீர்க்கும் வரை அவன் செலவழிக்கிற பணம் தேவையில்லாத காரியத்துக்கு செலவழித்தாலும் கூட அவனுக்கு வாழ்க்கை திருப்திப்படவே படாது. ஏசாயா சொல்லுவார், நீங்கள் பணத்தை செலவழிக்கிறீங்க, தாகம் தீர்க்காத எத்தனையோ காரியங்களுக்காக நீங்கள் செலவழிக்கிறீங்க. நீங்கள் பின்னால் ஓடுறது, சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக ஓடுறது எதுவுமே உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணவே பண்ணாது, திருப்திப்படுத்தவே படுத்தாது. ஆனால் இந்த கடவுளுடைய அன்பு மாத்திரம் நமக்கு ரிசீவ் ஆயிட்டா, ஒரு மனிதன் கடவுளுடைய அன்பை அவன் பெற்றுக்கொண்டவனாய் மாறிவிட்டால் அவனுடைய உள்ளத்தின் ஒரு பெரிய தேவை சந்திக்கப்படுகிறது. தன்னை ஒருத்தர் நேசிக்கிறாரு, தன்னை நேசிக்கிறவர் கடவுள். அந்த உண்மையை அவன் அறியும் போது அந்த உண்மையின் பேரில் அவனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அன்பு, ஆமாம் என்னை நேசிக்கிறாரு, என்னை நேசிக்கிற அந்த கடவுள் எப்படிப்பட்டவர், என்னை நேசிக்கும் கடவுள் இந்த உலகத்தில் நான் எங்கே அவரை பார்க்க முடியும், இதை மனதில் தேவையாக கொண்டு இங்குமங்கும் போகிறவர்கள் அநேகர் உண்டு. ஆனால் வேத புத்தகம் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுகிறது, காலங்கள் எல்லாம் அவர் கையில் தான் இருக்குது. ஏன் இந்த காலங்களுக்கும் இந்த அன்புக்கும் என்ன தொடர்பு? கடவுள் அன்பை எல்லா காலத்திலும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார் மனிதனுக்கு. மனிதன் ஆனால் திரும்பி பார்க்கவே இல்லை. கடவுள் நேசிக்கிறாருன்னு சொன்னால் அவனுக்கு அது ஒரு செய்தியாகவே இல்லை. ஆனால் வேத புத்தகம் சில வாக்கியங்களை நமக்கு எழுதி தருகிறது. அந்த வாக்கியங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆண்டவர் ஏற்ற காலத்தில் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்புகிறார். அன்புக்காக கடவுள் எடுத்த முதல் முயற்சி, அல்லது இந்த உலகத்தில் இயேசுவை அனுப்பி எல்லாருக்கும் இந்த அன்பை கொடுக்கணுங்கிற அந்த ஒரு பெரிய திட்டத்தின் முதல் அடி என்னன்னா, இயேசுவை இந்த உலகத்துக்கு அவர் அனுப்புகிறார். ஏன் அனுப்புகிறார்ன்ற கேள்வியை நம்ம கேட்போம். பதில் வேதாகமத்தில் அந்த குறிப்பிட்ட வசனத்திலே இருக்குது. இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள இயேசுவை நம் எல்லாருக்கும் அவர் பரிசாக கொடுக்கிறார். இவ்விண்ணமாக இவ்வளோ பெரிதாக நான் மனிதனை நேசிக்கிறேன் என்று அந்த சொற்றொடர் முடியும். வேதாகம் சொல்லுகிற அந்த வார்த்தை, விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்கிறது வேதாகமத்தின் நேரடி வார்த்தை. அதிலே நமக்கு புரியாத சில வார்த்தைகள் இருக்கலாம். நித்திய ஜீவன் தருவதற்காக வருகிறார், ஒரு மனுஷனும் கெட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக இயேசு வருகிறார். இந்த ரெண்டையும் எப்படி நம்ம புரிந்து கொள்வது? அப்போ மனிதன் கெட்டு போய்கொண்டே இருக்கிறான் அவனுடைய வாழ்க்கையில். காரணம், தேவனுக்கும் அவனுக்கும் தொடர்பு இல்லை, தேவ அன்பு அவனுக்குள்ளே வரல. அதனால் அவனுடைய பாதையே கடவுள் இல்லாத பாதையாக மாறிடுது, அவனுடைய ஓட்டமே கடவுள் இல்லாத ஓட்டமாக மாறிவிடுகிறது. அப்போ மனிதன் கெட்டு போகிற வாழ்க்கையிலேயே வாழ்கிறான். அவனுக்கு ஒரு நல்ல செய்தி வருகிறது. என்ன செய்தி அப்படின்னு சொன்னால், நீ இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் கெட்டு போக மாட்ட. உன் பாதை எவ்வளோ கெட்டதாக இருந்தாலும் அதை இயேசு கிறிஸ்து திருப்பிடுவார். உன்னுடைய பாதையிலே நீர் எவ்வளோ தோல்வியை அடைந்திருந்தாலும், எவ்வளோ வேதனையை நீ வாழ்ந்து கொண்டிருந்தாலும், என்னுடைய பாதை இப்படி தான் இருக்குது, எனக்கு இதிலேருந்து வெளியே வர முடியாது, அதெல்லாம் கஷ்டம் அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிற ஆளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, உன்னை நான் மாற்றுவேன், புதிய வாழ்க்கையை நான் உனக்கு தருவேன். அந்த புதிய வாழ்க்கை என்பது தான் வேதாகமத்தில் நித்திய ஜீவன் என்று போடப்பட்டிருக்கிறது. அந்த வாழ்க்கை இங்கே ஆரம்பிக்கும், பரலோகத்திலும் அது தொடர்வதனால் அதற்கு பேர் சாகா வாழ்வு, நித்திய வாழ்வு அப்படின்னு அதுக்கு பேர். இன்னொரு நமக்கு புரிந்து கொள்ளும் வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, புதிய ஒரு வாழ்வு. அந்த வாழ்வில் கடவுள் இருப்பார், அந்த வாழ்வில் கடவுளுடைய அன்பு இருக்கும், அந்த வாழ்விலே ஒரு மனிதனுக்கு திருப்தி இருக்கும். மனிதனுடைய அன்பு தாகம் இயேசு கிறிஸ்துவால் தீர்க்கப்படும். இயேசு கிறிஸ்து ஒருத்தர் மாத்திரம்தான்
மனிதனுக்கு ஏற்படுகிற அன்பு தாகத்தை அவர் தீர்க்க முடியும். நீங்கள் வேதாகமத்தில் யோவான் 4வது அதிகாரத்தை வாசித்திருப்பீங்க. அதில் கடவுள் சமாரிய தேசத்திற்குள்ளாக புகுந்து நடந்து வருவார். தாகம் அடைந்தவராய் களைப்படைந்தவராய் ஒரு கிணற்றின் அருகே அவர் உட்கார்வார். கிணற்றுக்கு தண்ணீர் எடுக்க வந்த சமாரிய பெண் ஒருவள் அங்கே வருவதை அவர் பார்ப்பார். தாகத்துக்கு தான் என்று சொல்லி அந்த உரையாடலை அவர் ஆரம்பிப்பார். ஆனால் அந்த உரையாடலின் நோக்கம் அவளை அன்பிலே தோற்றுப்போய் அன்பே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற, அன்பை பற்றி பெரிய கேள்விகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த பெண்ணுக்கு தன்னுடைய அன்பை தர வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அவர் பேசுவார். இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனோட பேசுகிறாருன்னு சொன்னால் வேத புத்தகம் எங்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா எதுக்காக பேசுவாருன்னா அவனை சுகப்படுத்துறதுக்காக பேசுவார். அவனுடைய வாழ்க்கையில் மோசமான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவனை தூக்கி எடுக்கிறதுக்காக பேசுவார். அதுக்கும் மீறி நீங்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய அன்பை அவனுக்கு கொடுப்பதற்காக தான் அவனோட பேசுவார். இங்கே இந்த சமாரிய பெண்ணோடு அவர் பேசுகிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய அன்பை அவளுக்கு கொடுப்பதற்காக பேசுவார். அந்த கான்வர்சேஷனில் போய் பேசிக்கிட்டே இருப்பாங்க. இறுதியில் அவள் தன்னை குறித்து உண்மைகளை கடவுள்கிட்ட சொல்லுவாள், ஜீசஸ்கிட்ட சொல்லுவாள். எனக்கு 5 புருஷர் இருந்தார்கள், பர்சனல் லைஃப்பை அப்போ தான் சொல்லுவாள். அப்போ அந்த பெண்ணை நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனையோ திருமணம் முடித்தவள், ஆனால் அவளுக்கு எந்த அன்புமே நிலைக்கவில்லை. எல்லா அன்பிலுமே ஒரு பெரிய குறைபாடு இருந்தது. கடைசியில் அவள் என்ன என்ன தேவையோடு இருக்கிறாள் என்பதை அவளை உணர வச்சார் கடவுள். ஜீசஸ் உணர வச்சார். அவர் சொன்னார், நான் உனக்கு ஜீவ தண்ணீரை தருவேன்னு அங்கே வந்து உட்காந்து சொன்னார். அவளும் கேலியாக கேட்டா, உங்ககிட்ட தண்ணி மோந்துக்கிறதுக்கு பாத்திரமே இல்லை, நீங்கள் எப்படி எனக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்க முடியும்? ஆனால் இயேசு கிறிஸ்து அவளோடு பேசி கொண்டிருக்கும்போது இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு அவளை தொடுகிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு அவளை தொடும்போது என்ன நடக்குது? அவள் என்ன செய்கிறாள்? இந்த ஜீவ தண்ணீரை தரக்கூடியவர் மேசியா, அந்த மேசியா தான் தன்னோடு பேசி கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து. இந்த உண்மையை அவள் விளங்கி கொள்ளுகிறாள். ஏன்னா இயேசு கிறிஸ்து எங்கேயும் வேத புத்தகத்தில் நான் தான் மேசியான்னு சொன்னதே கிடையாது. காரணம் என்னன்னா, அது அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை, அவர்களே அறிந்து கொள்ள வேண்டிய உண்மை. அப்படி ஆண்டவர் நினச்சனால யார்ட்டையும் அப்படி சொன்னதில்லை. ஆனால் இந்த சமாரியா ஸ்திரீகிட்ட மட்டும் அவர் என்ன சொல்லுவார்னா, நீ பேசி கொண்டிருக்கிற நான் தான் அந்த மேசியா அப்படின்னு சொல்லுவார். இந்த ஒரு வார்த்தையை அவள் கேட்ட உடனே, அவள் ஏற்கனவே கொஞ்சம் கேட்டிருக்கா, கொஞ்சம் செய்தி அவளுக்கு தெரியும், கடவுளோடு இணைந்து வாழும் வாழ்க்கை தெரியும். ஆனால் அப்படி வாழ முடியாதவள், அன்பு அவளுக்கு கிடைக்காமல் ஏங்கி கொண்டிருந்தவள். இன்னொரு வேதாகம் பண்டிதர் இப்படி சொல்லுகிறார், பொதுவாக பெண்கள் எல்லாம் தண்ணீர் எடுக்க வரும்போது நிறைய பேரோட சேர்ந்து வருவாங்க. ஆனால் இவ எப்படி வர்றான்னா, இவ மட்டும் தனியாக வர்றா, ஒரு அன்டைமில் வர்றா. அப்படிலாம் நம்ம யோசித்து பார்க்கும்போது அந்த சமுதாயத்தில் அவள் புறக்கணிக்கப்பட்டவளாக இருந்திருக்கலாம். சமுதாயத்தில் எல்லாருடைய வெறுப்பையும் சம்பாதித்து கொண்ட ஒரு மனுஷியாக அவள் இருந்திருக்கலாம். ஆனால் கடவுள் என்ன செய்கிறாரு? அவளுக்கு இன்னது தேவைன்னு சொல்லி அறிந்து இந்த உரையாடலை வைக்கிறார். அந்த உரையாடலுடைய இறுதியிலே அவள் எழுந்து என்ன சொல்லுகிறாள்? அந்த குடத்தை அப்படியே போட்டுட்டு, நான் மேசியாவை கண்டதை என் ஊர் முழுக்க போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் முழுக்க போய் சொல்லுகிறாள். அவங்க எல்லாரும் சேர்ந்து வந்து இந்த கிராமத்தில் இயேசு கிறிஸ்துவை தங்க சொல்கிறாங்க. இயேசு கிறிஸ்து தங்கி அவருடைய அன்பின் செய்தியை அவங்க எல்லாருக்கும் கொடுத்து விட்டு வருகிறார். இந்த சம்பவம் நம்மை ஒரு கேள்வியை ஏற்படுத்துகிறது. உலகத்தில் அன்புன்னா என்ன? அன்பை எப்படி நம்ம பார்க்குறோம்? அன்பின் பல வகைகள், ஏறக்குறைய நம்ம 8 வகையான வகை அன்பு சொல்லப்படுது. ஒன்று எரோஸ் லவ், கணவன் மனைவிக்கு இடையே உள்ள அந்த அன்பு. ஃபீலியா லவ், அது சகோதர நட்பிலே இருக்கக்கூடிய ஒரு அன்பு. ஸ்டார்க் லவ், அது ஃபேமிலி உறுப்பினர்கள் இடையே, உடன்பிறப்புகளிடையே அல்லது குடும்ப நண்பர்களிடையே இருக்கக்கூடிய ஒரு உறவு. அகப்பே லவ்,
இதுக்கு மட்டும் நம்ம விளக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. அன்கண்டிஷனல் லவ், எந்த நிபந்தனையுமே இல்லாத மிகப்பெரிய அன்பு, அதைத்தான் நம்ம கடவுளுடைய அன்புன்னு நம்ம குறிக்கிறோம். அடுத்து லுடோஸ் லவ், பிளேஃபுல் லவ், அறியா பருவத்தில் வருகிற ஒரு அன்புன்னு சொல்லலாம். ப்ராக்மா லவ், அதாவது மதிப்பு மிகுந்த ஒரு அன்பு. ஒருத்தர் நல்லா வேலை செய்கிறாரு, உண்மையாக இருக்கார், பணத்தில் அவருக்கு எல்லா விதத்திலும் அக்கௌண்ட்ஸ் எல்லாத்துலேயும் உண்மையில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி வேலை பார்க்கும் இடங்களில் சிலர் மீது ஒரு மதிப்பு வரும். அதைத்தான் அப்படி சொல்லலாம், நம்ம சொல்லலாம். இன்னொரு அன்பு ஏழாவதாக ஃபிலாட்டியா லவ், அது செல்ஃப் லவ், செல்ஃபிஷ் லவ், எனக்கு மட்டும்தான் எல்லாம் வேணும்னு நினைக்கிற ஒரு அன்பு. அடுத்து மேனியா லவ், கொஞ்ச காலம் அல்லது நீண்ட காலம் இருக்கும், ஒரு நோய் போகிற மாதிரி போயிடும், அப்படிப்பட்ட அன்பு. இப்படி 8 வகையான அன்பை உலகம் போதிக்கிறது. அந்த 8 வகையான அன்பில் ஒரு அன்பை எப்படி சொல்லுகிறதுன்னு சொன்னால் அகாப்பே லவ், அன்கண்டிஷனல் லவ். இந்த அன்கண்டிஷனல் லவ்வை இயேசு கிறிஸ்து மட்டுமே தருகிறார். அதனால தான் வேத புத்தகம் சொல்லுகிறது, 1 யோவான் 4:8 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னு சொல்லுது. அப்போ பாருங்கள், அந்த அழுத்தம் எங்கே கொடுக்கப்படுகிறதுன்னு சொன்னால், அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னா அவர் அன்பை மாற்றிக்கிறவே மாட்டார். இந்த உலகத்தில் அன்பை மாற்றிக்கொள்ளுகிற மனிதர்கள் தான் இருக்கிறாங்க. நம்ம எல்லாருமே அன்பில் குறைவுள்ளவர்கள். யாருமே கடவுளுக்கு இணையாலாம் நம்ம நேசிக்கிறோன்னு சொல்லி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தா தெரியும் நம்முடைய அன்பில் எவ்வளோ மாறுதல் இருக்குது. எத்தனையோ பேர் பிள்ளைகளை நேசிக்கிறாங்க, அந்த நேசம் மாறிடுது. பிள்ளைங்க பெற்றோரை நேசிக்கிறாங்க, அந்த நேசம் மாறி விடுகிறது. அநேக நேரங்களிலே கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய நேசம் கூட அநேக இடங்களிலும் அநேக சூழ்நிலைகளிலும் மாறி போகிறது. ஆனால் வேதம் ஒரு அன்பை நமக்கு எடுத்து சொல்லுது, கடவுளுடைய அன்பு. அது எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், அவர் அன்பாகவே இருக்கிறார்னா தன்னுடைய அன்பை அவர் மாற்றிக்கொள்ளவே மாட்டார். கடவுளுடைய அன்பு நிபந்தனையற்றது, நிரந்தரமானது, தொடரும் தன்மை உள்ள ஒரு அன்பு. இந்த அன்பு ஒரு வகையை தவிர, இந்த அன்கண்டிஷனல் லவ் தவிர மீதி 7 அன்பையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த 7 அன்பும் மாறக்கூடியது, நிலையற்றது, எப்போதுமே அது தொடரும் என்று சொல்லி நம்பிக்கை இல்லாத ஒரு அன்பு. ஆனால் அகாப்பே லவ், காட்ஸ் லவ் அப்படிங்கிறது யாரையும் தொற்றும். அந்த அன்பு யாரையும் தொற்றும், யாரையும் அரவணைச்சிக்கிடும், யாரையும் என்ன செய்யும்னு சொன்னால், நான் உன்னை விரட்டுறேன் போ அப்படின்னு சொல்லாது. அதனால தான் இயேசு கிறிஸ்துவை பற்றி வேதம் சொல்லும்போது யோவான் 6வது அதிகாரத்தில் சொல்லுகிறது 37வது வசனத்தில், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. அன்புக்காக ஏங்குகிற மனிதனை ஆண்டவர் அறிந்திருக்கிறார், அந்த அன்பை ஆண்டவர் தருகிறார். இப்போ நமக்கு ஒரு கேள்வி வருது, அன்பை தர்றேன்னு அவர் சொல்கிறாரு, அன்பாகவே அவர் இருக்கார், ஆனால் எனக்கு அந்த அன்பு எப்படி கிடைக்கும்? அந்த அன்பை நான் ரிசீவ் பண்ணிக்கிற முடியுமா? அந்த அன்பை நான் பெற்றுக்கொள்ள முடியுமா? இந்த கேள்விக்கு வேதமே பதில் சொல்லுகிறது. விளங்கி கொள்ள முடியாத அன்பை விளங்க வைப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு செல்லுகிறார். ரோமர் 5வது அதிகாரத்தில் 8வது வசனம் இப்படி சொல்லுகிறது, நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, தம்முடைய அன்பை சிலுவையிலே அவர் விளங்க பண்ணினார் என்று சொல்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அன்பாக இருக்கிறேன் என்று சொல்லிட்டு மட்டும் போகிறதுக்கு வரல, அந்த அன்பை ப்ரூஃப் பண்ணி காமிச்சார், நிரூபித்து காமிச்சார். நல்லவனுக்காக நல்லவன் மறிக்க துணிவான், அதே ரோமர் அதிகாரம் 5வது அதிகாரத்தில் இந்த வசனங்கள் வருகிறது. நல்லவனுக்காக ஒரு நல்லவன் மறிக்க துணிவான். ஆனால் நீங்களும் நானும் பாவிகளாக இருக்கையில் நமக்காக ஜீவனையே கொடுக்க முன்வந்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் முன்வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது. தேவனுடைய நியதின்னு ஒன்று இருக்குது. அந்த நியதி என்ன சொல்லுது? பாவம் செஞ்சவன் தண்டனை அடையணும் அப்படின்னு நீதி சொல்லுது, நியாயப்பிரமாணம் சொல்லுது. அந்த தண்டனையை இயேசு கிறிஸ்து சிலுவையில் தான் ஏற்றுக்கொண்டு, சிலுவையிலேயே அவர் நமக்காக மரித்ததின் மூலமாக நான் உன்னை நேசிக்கிறேன் என்று அவர் ப்ரூவ் பண்ணுறார். ஸோ கிராஸ் இஸ் அ ப்ரூஃப் ஃபார் காட்ஸ் லவ். கடவுளுடைய அன்புக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு, சிறந்த ஒரு அசைக்க முடியாத ஆதாயம், அசைக்க முடியாத ஒரு பதில் என்ன அப்படின்னு சொன்னால், சிலுவையில் நாம் மறிக்க வேண்டிய இடத்துல, பாவம் செய்த நீங்களும் நானும் அடைய வேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு அந்த சிலுவையில் அவர் மறிக்கும்போது
அங்கே அவர் அன்பை விளங்க பண்ணுகிறார். அதனால தான் வேதம் என்ன எதிர்பார்க்குது தெரியுமா? இந்த அன்பை எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்று கேட்கிற மனிதனுக்கு வேதம் என்ன சொல்லி கொடுக்கறது? எனக்காகத்தான் சிலுவையில் ஆண்டவர் மரித்தாருன்னு நம்புறது தான் முதல் ஸ்டெப்பு. என்னுடைய பாவங்களுக்கு தான் அவர் தண்டனை ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறத நம்பும்போது நம்ம முதல் ஸ்டெப்பு ஏறுறோம். ரெண்டாவது ஸ்டெப்பு, நான் பாவியான ஆள், நான் நிறைய பாவத்தை செஞ்சுட்டேன், ஏன் பாவத்துக்காக தான் அவர் அடிக்கப்பட்டார், ஏன் பாவத்துக்காக தான் அவர் நொறுக்கப்பட்டார், இப்படி நம்புகிற எந்த மனிதனும் ரெண்டாவது ஸ்டெப்பு ஏறுறான். மூணாவது ஸ்டெப்பு, அப்படி ஏறுகிற அவன் தன்னுடைய பாவங்களுக்காக வருந்தி நான் மனம் திரும்புகிறேன்னு சொல்லணும். ஆண்டவரே, நான் மனம் திரும்புகிறேன், எனக்கு இந்த பாவம் வேண்டாம், நீங்கள் வேணும். ஆனால் இந்த பாவத்தை என்னை விட்டு போக்குறதுக்கு வழி என்ன? இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் அவனுடைய சகல பாவத்தை நீக்கி அவனை சுத்திகரிக்கிறது. அப்படின்னா என்ன? அவருடைய ரத்தத்தின் மூலமாக நம்மை சுத்திகரித்து மன்னிப்பை அவர் நமக்கு தருகிறார். பாவம் மன்னிக்கப்பட்ட பிறகு நாம் யாராக மாறிடுறோம் தெரியுமா? கடவுளுடைய பிள்ளையாக மாறிவிடுகிறோம். ஒருவேளை அன்பு தாழ்ச்சி இன்னைக்கு உலக மனிதர்களிடத்திலே இருக்கிறது. அன்பு தாகம் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து அந்த தாகத்தை தீர்க்க முடியும். நீங்கள் இந்த தாகம் தீர்வதற்கு, நீங்கள் தீர்க்கிறதுக்கு கடவுள் ரெடி. நீங்கள் முன் வந்தீங்கன்னா அந்த அன்பை நீங்களும் பெற்றுக்கொள்ளலாம். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அன்பின் ஏக்கம் நீங்கள் எல்லாருக்குள்ளேயும் இருக்குதுப்பா. ஆனால் அந்த ஏக்கத்தை நாங்கள் தீர்க்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் விரும்புவதும் இல்லை. அந்த அன்பு ஏக்கம் தீர்ந்தால்தான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்தி ஏற்படும் என்கிற உண்மையை நாங்கள் அறியவில்லை சுவாமி. ஆனால் மனிதனை நீர் அன்பு தாகம் உள்ளவராகவே படைத்தீர் சுவாமி. அந்த அன்பு தாகம் தீர்க்கப்படும் வரை அந்த மனிதனுக்கு எங்கேயும் திருப்தி கிடைக்காது என்கிற செய்தி ஒரு நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை செய்யும் சுவாமி. ஆனால் நீர் சொல்லுகிறீர், சிலுவையில் தொங்கும் என்னை நீ பார்ப்பாயானால், உனக்காகவே நான் மரித்தேன் என்று சொல்லி நீ நம்புவாயானால், உன்னுடைய பாவங்களுக்கான தண்டனையே நான் ஏற்றுக்கொண்டேன் என்று நீ நம்புவாயானால், நம்புகிற அந்த நிமிஷமே நான் உனக்குள் வந்து உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றுகிறேன், புதிய வாழ்க்கையை நான் தருகிறேன். அதுதான் நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காகவே முன் வருகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அந்த அன்பை காண்பித்திருக்கிறீர். அந்த அன்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். தாகத்தோடு கேட்கிறோம், அந்த அன்பினாலே நிரப்பும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரம தகப்பனே, ஆமேன். இந்த புத்தகம் பற்றிய விபரங்களுக்கு சத்திய வசனம் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும்.